வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் கங்கை சொல்லும் பாடம். கங்கை பொறுமையாக பாய்கிறது. அதன் பயணம் நீண்டதாக இருந்தாலும் நோக்கம் கொண்ட ஒன்று என்பதை கங்கை நதி அறிந்திருக்கிறது. இது ஒரு நதி, அதன் சொந்த உந்துதலில் யாருடைய வற்புறுத்துதலும் இல்லாமல் தன் வேகத்தில் பாய்கிறது, பள்ளத்தாக்குகளை செதுக்குகிறது மற்றும் தன் செயல்பாட்டில் இயற்கை காட்சிகளை வடிவமைக்கிறது. இந்த மெதுவான மற்றும் நிலையான ஓட்டம் பொறுமையின் சக்தியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேகமான உலகில் விஷயங்கள் விரைவாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து உடனடி முடிவுகளை தேடுகிறோம். இருப்பினும் உண்மையான முன்னேற்றம் காலப்போக்கில் வரும் என்பதையும் நீண்டகால வெற்றியை அடைவதற்கு பொறுமை மிகவும் முக்கியமானது என்பதையும் கங்கை நமக்கு கற்றுத் தருகிறது. பொறுமை நம் செயல்முறையை தொடர அனுமதிக்கிறது. நாம் எடுக்கும் ஒவ்வொரு அடியும், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், ஒரு பெரிய பயணத்தின் ஒரு பகுதியாகும். கங்கை தன் இலக்கை அடைய அவசரப்படாமல் இருப்பது போல நாமும் நம்மிடமும் மற்றவர்களிடமும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பொறுமை தடைகளை தாண்டவும், துன்பங்களை எதிர்கொள்ளும் போது அமைதியாக இருக்கவும், இலக்கைப் போலவே பயணத்தையும் பாராட்டவும் உதவுகிறது. கங்கையின் பொறுமை வாழ்க்கையின் நேரத்தை நம்புவதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாமே அதன் சொந்த சரியான தருணத்தில் வெளிப்படும் என்பதை அறிந்து கொள்வதுதான் கங்கை சொல்லும் பாடம். பொறுமையை தழுவுவதன் மூலம் வாழ்க்கையின் இயல்பான தாளங்களுடன் நம்மைச் சீரமைக்கிறோம். வாழ்க்கை பாடம் இதுதான். பொறுமை ஒரு வலிமையான பலம் என்பதை கங்கை நமக்கு கற்பிக்கிறது. செயல்திறனை நம்புவதன் மூலமும், விஷயங்களை இயற்கையாக வெளிவர அனுமதிப்பதன் மூலமும், அமைதி, பின்னடைவு மற்றும் வாழ்க்கையின் சவால்களை கருணையுடன் வழிநடத்தும் திறனை காண்கிறோம். உங்களுக்காக நமது சேனல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகிறது. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம்.